வணக்கம். எஸ்ஏ ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். ஸோ நீங்கள் பார்க்குற ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பருத்திப்பட்டில் ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் வில்லா, இண்டிபெண்டன்ட் வில்லா ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஸோ பூந்தமல்லியிலேருந்து உங்களுக்கு ஆவடி போகும்போது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ரைட் சைடில் அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸு இந்த ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு நடந்தே கூட நீங்கள் வந்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல சூப்பரான லொக்கேஷன் இது. ஸோ நல்ல ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காரு. நார்த் ஃபேஸிங் பிளாட்டு, ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. ஸோ நார்த் ஃபேஸிங் பிளாட்டு, ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. கிரவுண்ட் லெவலிருந்து நல்ல ஒரு ஹைட் ஏற்றி கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இது நார்த்தில் ஒரு என்ட்ரன்ஸு, ஈஸ்ட்டில் ஒரு என்ட்ரன்ஸு. ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பால்கனி கான்செப்ட் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் பால்கனி வரும். இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு கிரவுண்ட் லெவலில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பெரிய பால்கனி இருக்குது. ஸோ 24 feet ரோடு, CMD அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டிங்க இது. ஸோ லோன் போகிறவங்க தாராளமாக லோன் போய் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ உள்ளே என்ட்ரானது பார்த்தீங்கன்னா ஒரு செடான் டைப் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காரு. செடான்னா உங்களுக்கு எக்ஸன்ட்டு, ஸ்விஃப்ட் டிசையரு, ஸ்விஃப்ட்டு, I20 அந்த மாதிரி கார்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக இதில் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ 3 phase EB கொடுத்துருக்காரு. சம்பு, செப்டிக் டேங்க் உங்களுக்கு கார் பார்க்கிங்லேயே வந்துடும். தனியாக பார்ட்டிஷன் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக பார்ட்டிஷன் ஆகிடும் அது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோரு. ஸோ பக்கத்தில் உங்கள் செட் பேக் பார்த்தீங்கன்னா சின்னதாக கேட் மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ தட் உங்களுக்கு நாளைக்கு ஃபியூச்சரில் வீடு கட்டினாலும் ஒட்டி கட்ட முடியாது. நீங்கள் ஒரு அடி கேப், ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்ததும் உங்களுக்கு ஒரு பெரிய ஹால் தனியாக, டைனிங் தனியாக பிரிச்சிருக்காரு. ஸோ உங்களுக்கு நார்த்லேயும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. நீங்கள் எது வேணால் கன்சிடர் பண்ணிக்கலாம் மெயின் டோராக. நீங்கள் நார்த்தில் என்ட்ரன்ஸ் வச்சிட்டிங்கன்னா ஈஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்ட்டில் என்ட்ரன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா நார்த்தை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான். ஸோ நல்ல ப்ளசண்ட்டான ஒரு வீடு. ரொம்பவும் உங்களுக்கு கலர்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் கலர் சூஸ் பண்ணியிருக்காரு. மைல்டான கலரு, ரொம்பவும் உங்களுக்கு மூஞ்சில் அடிக்காத மாதிரி நல்ல ஒரு கலராக இருக்குது. ஸோ டீக்குட் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டோருமே டீக்குட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாலோட ஃபுல் வியூ பார்க்குறீங்க இப்போ. ஸோ டியூப்ளெக்ஸ் வில்லா சொல்லியிருந்தால் ரைட் சைடில் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காரு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு. ஸோ சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் வந்துடுது உங்களுக்கு. வுட் ஒர்க்கு இதில் இங்கே என்ன பண்ணியிருக்காங்களோ அதுதான் ரிமைனிங். நம்மளுக்கு வேணும்னா நம்ம மாடுலர் கிச்சனாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். வுட் ஒர்க்ஸ் எல்லாம் ஃபால் சீலிங் மட்டும் பில்டரே பண்ணி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. ஸோ இது வந்து ஆவடி பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய ஏரியாங்க. ஸோ ஒரு 5 years பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே லேண்ட் ஏரியா வந்து உங்களுக்கு 2000, 3000 கிடச்சிட்டு இருந்தது பருத்திப்பட்டில். ஸோ இன்றைக்கி ரேட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் 7000 ரூபாய், 6000 to 7000. ஸோ கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா 6000 கிடைக்குது. கொஞ்சம் மெயின்லனா மினிமம் ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 7000. மெயின் ரோட் டச் இருந்தால் 8000, 8500 கூட சொல்கிறாங்க ப்ரைஸ் எல்லாம். ஸோ லேப்டாப்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு பேரண்ட்ஸ் பெட்ரூம், வயசானவங்க யாராவது உங்களால் மேலே ஏற முடியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கீழே நீங்கள் இந்த ரூம் கொடுத்துக்கலாம். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமஸான ஸ்கூல்ஸ் இருக்குது. ஜெயகோபால் கரடியா ஸ்கூல் இருக்குது, இங்கேருந்து ஒரு 2 kilometers. அப்புறம் பருத்திப்பட்டு வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஒரு காமன் பாத்ரூமும் கொடுத்துருக்காரு. கெஸ்ட் யாராக வந்தாங்கன்னா பெட்ரூம் உள்ளே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பில்டர்ஸ் அது என்ன பண்ணுறாங்க, 3 பெட்ரூம் இருந்தால் 3 அட்டாச்சாக கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி சமயங்களில் அது கொஞ்சம் மைனஸாக இருக்கும். நம்ம பெட்ரூம் உள்ளே வந்து அவுட் சைடர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டாய்லெட்டு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் யோசிச்சு உங்களுக்கு காமன் பாத்ரூம் தனியாக கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமே உங்களுக்கு அட்டாச்சு கொடுத்துருக்காரு. பால்கனி நல்ல பெரிய பால்கனி இது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ காமன் அட்டாச் டாய்லெட் வந்துடுது இதில். உங்களுக்கு டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரூஃப் வரைக்கும் கொடுத்துருக்காரு. மேலே ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போர் வந்து உங்களுக்கு இதில் 150 அடி போர் போட்டிருக்காரு. இங்கே எல்லோ வாட்டர் பிரச்சனை கிடையாது. ஒரு 200 feet மேலே போனால் தான் உங்களுக்கு அந்த வாட்டர்லாம் இங்கே அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 100லேருந்து ஒரு 150 இந்த ஏரியாவுக்கு தாராளமாக அது போதும். அடுத்து ஒரு 25 yearsக்கு உங்களுக்கு இந்த வாட்டர் பிரச்சனையும் இங்கே இருக்காது. அதே மாதிரி வாட்டர் ஸ்டாக்னேஷன் இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்காது. ஸோ 2-3 years முன்னாடி போடப்பட்ட லேஅவுட் இது. ஸோ நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ சூப்பராக நிறைய வீடுங்க வந்துட்டு இருக்குது. வில்லாஸ், அப்பார்ட்மெண்ட்ஸே உள்ளே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே 24 and 30 feet ரோடு தான். நிறைய பில்டிங்ஸ் வந்துட்டுருக்கு. இங்கே இருக்கவங்க செட்டில் ஆகிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளேருந்து வந்தவங்க, கோடம்பாக்கம், வெஸ்ட் மாம்பலம், டி நகர், அங்கேருந்து இங்கே இடம் வாங்கிட்டு வீடு கட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம என்கொயரி பண்ணும்போது கோடம்பாக்கத்துலேருந்து நம்ம ஒரு பர்சனை பார்த்தோம். அவங்க தான் சொன்னாங்க நம்மளுக்கு இந்த ஃபீட்பேக்கு. ஸோ நல்ல ஒரு ஏரியாங்க இது. ஸோ இது 3rd bedroom, இந்த வீட்டோட 3rd bedroom. இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காரு. ஸோ எல்லா ரூமும் உங்களுக்கு லேப்ட் வந்துடுது. அது ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் வார்ட்ரூப்ஸும் நீங்கள் லேப்ட் மட்டும் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் இந்த வீட்டில் இருக்க ஒரே செலவு. அதுவும் வார்ட்ரூப்ஸ் உங்கள் தேவைக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு பால்கனிக்கான என்ட்ரன்ஸ் இருக்குது. இது வந்து டாய்லெட் உங்களுக்கு
ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் போகுது. வெஸ்டர்ன் கொடுத்துருக்காரு. ஸோ ஷவரு மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து உங்களுக்கு நீங்கள் பால்கனி ஆக்சஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கத்து பெட்ரூம்லேருந்து நீங்கள் பால்கனிக்கு வரலாம், இந்த பெட்ரூம்லேருந்து பால்கனி வரலாம். பால்கனியில் பார்த்தீங்கன்னா ஊஞ்சலுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈவினிங் டைமில் நல்லா நம்ம இயற்கையை ரசிச்சுட்டு நல்லா ஊஞ்சலில் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பெரிய பால்கனி, பேருக்குன்னு இல்லாமல் நல்லா பெரிய பால்கனி, ஒரு ரூம் சைஸே நல்ல பெரிய பால்கனி கொடுத்துருக்காரு. நல்ல கலர் சாய்ஸ், ஆக்சுவலி செலக்ட் பண்ணி நல்ல கலர் சாய்ஸு. ஸோ ஆவடி பருத்திப்பட்டுலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல சூப்பரான ஏரியா. இப்போ அந்த ரெசிடென்ஷியலுக்காகவும் நல்லா மாறிடுச்சு. ஸோ டிஎல்எஃப்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஹார்ட்லி ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ஸ் தான். நம்ம இங்கேருந்து வண்டி எடுத்தோம்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம டிஎல்எஃப் ரீச் ஆகிடலாம். பட்டாபிராம் உங்களுக்கு தெரியும், ஐடி பார்க்லாம் இங்கே வந்துருச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஆப்ரேஷனில் இருக்குது இப்போ அதெல்லாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டெரஸில் உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காரு. மேலேயே ஒரு கிளாஸ்ட் வச்சுருக்காங்க, பேசின் வச்சுருக்காரு, வாஷ் பேஷனு. ஸோ பீம் வந்து மேலே ரைஸ் பண்ணியிருக்காங்க. தேவைப்படா நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு ரூமும் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ சுற்றி பார்க்கலாம் ஏரியா எவ்வளோ சூப்பராக டெவலப் ஆகிட்டு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனருக்கு அவுட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.30 crores, ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சென்னை ஃபுல்லாக நாங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எஸ்ஆர் ரியல் எஸ்டேட் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு காமிக்கும். தேங்க்யூ.